ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம மில்கி வே கேலக்ஸியோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் சொல்கிறேன் வாங்க. ஸ்பேஸ் லவராக இருக்காங்க எல்லாத்துக்குமே மில்கி வே கேலக்ஸியோட ஒரு டைமாச்சும் ஃபோட்டோ எடுத்துடணும் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதை எந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியறதுலேயே ஒரு கான்ஸ்டலேஷன், இது பேர் ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன். அந்த இடத்துல தான் நீங்கள் எடுக்கணும். ஆண்ட்ராய்டுக்கும் மொபைலுக்கும் ரெண்டுக்குமே செட்டிங் இருக்குது. மறக்காம ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ ஐஃபோனில் ப்ரோ ஆப்ஷன் கிடையாது. ஸோ மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நைட் மோட் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செகண்ட் இருக்கும் அதுவே எடுத்துக்கும். எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா -0.3 வச்சுக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் பார்க்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஐஎஸ்ஓ கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஓங்கிறது எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக வைக்கணும். இப்போ நல்லா டார்க் பிளேஸ்னால் 3200 வைக்கலாம். ஓரளவுக்கு டார்க் பிளேஸ்னால் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்பீடு மேக்ஸிமம் வச்சுங்க, 32 வச்சுங்க. என் மொபைலில் 32 இருக்குது, 32 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் WB ஒயிட் பேலன்ஸ் இது வந்து ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் மாற்றிட்டு ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்கும், 4500 5000 இருக்கும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஎஃப்னு இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து எடுத்துகிட்டு கடைசியில் லாஸ்ட்டு கொண்டு பண்ணிங்கன்னா எம்எஃப்னு மாறும். ஒரு சில ஃபோனில் 1 நம்பர் காட்டும். 1 நம்பர் காட்டுறதுல ஒரு 3 பாயிண்ட் தள்ளி வச்சு 0.96 வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்பர் காட்டலன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் செட்டிங்ஸ். இப்போ ரிசல்ட் பார்க்கலாமா?